இப்போது தொலைபேசி வாயிலாக நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்தையும் இது சார்ந்து கேட்கலாம். திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் நடக்கவிருக்கிறது அப்படின்னு நீங்களும் கணிக்கிறீங்களா திரு முத்தரசன்? இன்று அவர் அளித்திருக்கக்கூடிய இந்த ஒரு அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு முத்தரசன்? அதாவது எல்லாருமே ஒரு அரசியல் இருக்கதான் செய்யறாங்க. அரசியல் யாரும் புதுசெல்லாம் ஒண்ணு வர்றதுக்கு இல்ல. எந்த அரசியலையும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றவங்க கூட அது கூட ஒரு அரசியல் தான். கமல் பொதுவா தமிழ்நாட்டுல எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது என்று ஒரு பொதுவாக சொன்னார். ஆனால் அவர் சொல்வதற்கு முன்னதாகவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது, அதிகாரப்பூர்வமான அரசின் அமைப்புகளே சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டுல பல அமைச்சர்கள் வீட்டுல வருமான வரி துறை சோதனையிட்டது. இப்பொழுது பெங்களூரு சிறையில 2 கோடி ரூபாயில் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு இப்படி எல்லாம் வருகிறது. இப்படி எல்லாம் வருகிற பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுல பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெறுகிறது என்று ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொன்னார். அதை அவ்வாறு நடைபெறவில்லை என்று அமைச்சர்கள் மறுக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. அதற்கு மாறாக ஒருமையில் பேசுவது, ஒருமையில் திட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. அது கிட்டத்தட்ட அமைச்சர்களுடைய அறிக்கை என்பது ஒரு மிரட்டல் போக்கில், அதாவது ஒரு பெரிய அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்க என்ன வேணாலும் பண்ணிடுவோங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் போக்கில் அறிக்கை விடுவது, பேசுவது அல்லது பேட்டி கொடுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததே அல்ல. ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டே தவிர எந்த ஒருவரையும் யாரும் மிரட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் அளிக்கல. அந்த துணியில் வந்ததால் தான் இந்த பிரச்சனை இன்றைக்கு வருகிறது. அவர் நான் ஏற்கனவே அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசியல்ல யாரு வேணாலும் வரலாம், அரசியல்ல பயணிக்கலாம், நடிகர்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா அப்படி சொன்னாலே அதிமுகங்கிற கட்சியே முதல்ல இருக்காது. எம்ஜிஆர் இப்ப பிரபல நடிகராக தான் இருந்தாரு. அவர் ஒரு அரசியல் இருந்தார், அப்புறம் தணிக்கை தொடர்ந்தாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களும் திரைப்படத்துறையில நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆகவே ஒரு நடிகர்ங்கிற முறையில ஒரு ஊதாசனப்படுத்தி பேசுவது என்பதெல்லாம் ஏற்புடையது அல்ல. இந்த அறிக்கையை பார்த்த பிறகு ஒரு அமைச்சருடைய பெயரை குறிப்பிட்டு நேரடியாக பதில் அளித்திருக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு விளையடிக்கக்கூடியவைகளை ஒரு பதில் அறிக்கையை திரு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்திருக்கும் போது அவர் அரசியலுக்கு வந்து விடுவார் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பா, இல்ல இது வெறும் ஒரு பதில கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையா தான் இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? அவர் அரசியலுக்கு வர்றாரா வல்லையாவது அவர் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். பட் அதே நேரத்துல அவர் ஒரு பதில சொல்றார். மறுத்து அமைச்சர்களுடைய என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு அவரு கேள்வி கேட்கிறாரு. சில குறிப்பிட்ட விஷயங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. அரசியலுக்கு நேரடியாக வருவதா வராமல் இருப்பதா என்பது குறித்து அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். அது அவர் விருப்பத்தை பொறுத்தது. நன்றி திரு முத்தரசன், நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.